இந்த மட்டன்னாலே எனக்கு சின்ன வயசுல சுத்தமாவே பிடிக்காது. ஏன்னு பார்த்தா, அத போட்டு மென்று நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள எங்க வீட்ல பாத்திரமே கழுவி முடிச்சுருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப லேட் ஆகும் நான் அத சாப்பிடுறதுக்கு. ஆனா, இப்ப கொஞ்சம் பழகிட்டேன். ஆனா, இந்த மூளை மட்டும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவ்ளோ பிடிக்கும். எங்க வீட்ல வந்து குழம்புலயே லாஸ்ட்டா ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த மூளைய போட்டு எடுத்துருவாங்க. அப்பதான் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் அந்த குழம்பு கொதிச்சு முடியிறது வரைக்கும் அந்த இடத்துலயே பக்கத்திலேயே நிண்டு, ஆஃப் பண்றதுக்குள்ள நான் போய் எடுத்துட்டு வந்துருவேன். அவ்ளோ பிடிக்கும். ஆனா, இன்னைக்கு அந்த பொறுமை கூட இல்லாம நான் தனியாவே செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அ அத போட்டு பெரட்டிட்டா கூட அது உடைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு குக் பண்ணி எடுத்தேன். சூப்பரா தான் வந்துருச்சு. அதுக்குள்ள இந்த குழம்பே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மட்டன் குழம்பு மட்டும் நம்ம தட்டுல போட்டு சாப்பிடும்போது தனியா ஒரு கிண்ணத்துல தான் வச்சு சாப்பிடணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லா முள்ளு ஃபுல்லா அதில போய் நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு ஃபுல்லா முள்ளா தான் கிடக்கும். தனியா தான் நான் வச்சு சாப்பிடுவேன். மூளைய மட்டும் அழகா தூக்கிட்டு வந்து பிச்சு பார்த்து அந்த கையில 5 விரலையும் உணரும்போதே அது அவ்வளோ அமிர்தமா இருந்துச்சு. பஞ்சு பஞ்சா சூப்பரா இருந்துச்சு.